22ஆம் தேதி ஒரு ஊர்லேருந்தும் தன்னோட சொந்த ஊருக்கு ஓட்டு போட கிளம்புனவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுவும் வேலையை முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே கிளம்புனவங்களுக்கு நிறைய பேர் இதை ஃபேக் நியூஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மை தான். என்னோட ஃப்ரெண்டோட அப்பாவே அவரோட சொந்த ஊருக்கு கிளம்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னும் லாங்கில் இருக்க டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தா சென்னையிலேருந்து ராமநாதபுரம்லாம் 20 ஹவர்ஸ் கிட்ட ட்ராவல் டைமே ஆகும். ஏற்கனவே இது பத்தாதுன்னு எஸ்ஐஆர்னு சொல்லி நிறைய பேரை ஓட்டு போட முடியாமையே ஆக்கினாங்க. அது பத்தாதுன்ட்டு டிரான்ஸ்போர்ட்டும் சரியில்லை. ஒரு முக்கியமாக நாடு ஃபுல்லாக எலெக்ஷன் நடக்க போது எவ்வளோ ஒரு பராமரிப்பு பண்ணி வைக்கணும் முன்னாடியே. வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் ஆகிருக்கு. கஷ்டப்பட்டு எப்படியோ மூடுறதுக்குள்ளே ஒரு சிலவங்க தான் போயிருந்திருக்காங்க. அதிலே பாதி பேருக்கும் மேலே ஓட்டே போட முடியல அவங்களால. ட்ராவலிங்க்கே டைம் சரியாக போயிடுச்சு. பஸ்ஸு சரியாக இல்லை. இதனால் அந்தந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்து மக்கள் பயங்கரமாக போராட்டம் பண்ணுறாங்க. அந்த ஒரு போராட்டத்தை தான் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் சண்டை போடுறது. எனக்கு எதுவும் தெரியாது, மேல் இடத்துல கேட்டுக்கோங்கன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க அங்கே உள்ளவங்களும். கடைசியில் எப்படியோ கொஞ்சம் பேர் எப்படியோ ஃபுட்போர்ட் அடித்து அவங்க சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடுற கடமையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இது கவர்மெண்ட்டோட அலட்சியத்தினால நடந்ததுனால இவங்களுக்கு திரும்பவும் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு தருவாங்களான்ற மாரி நிறைய பேர் கேஸ் போடுறாங்க. இது நடக்குமா நடக்காதான்றதை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள்.